ஹலோ, என் பேர் நிதிஷ்குமார். நான் இப்போ அனுபூதி ஏஐல அட்மின் அண்ட் பிஆர்ஓவா இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அனுபூதி ஏஐல 1 இயர் இன்டர்ன்ஷிப் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அட்மின் அண்ட் பிஆர்ஓவா அந்த பொறுப்பு எடுத்து நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. ஏன்னா நான் டேரெக்டாக 12th முடிச்சோன்னே டேரெக்டாக நான் கம்பெனியில் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனியாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட நாலேஜ் வளர்த்துக்க நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அதில் ஐடியாஸ் வந்து நிறைய கொடுத்தாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனியில். அதை நான் கற்றுக்கிட்டு அதை நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற சொல்ல அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கேட்கலாம், என்னடா 12th முடிச்சுட்டு டேரெக்டாக இன்டர்ன்ஷிப் ட்ரைனியில் கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஏதுக்கு சூஸ் பண்ணேன்னா, இப்போ என் கூட படித்த பசங்களாம் இருக்காங்க. அவங்க காலேஜ் போயிட்டு நான் அதுக்கடுத்து ஒர்க் போகிறேன்றாங்க. ஆனால் நான் வந்து இன்டர்ன்ஷிப்பில் போயிட்டு நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட நாலேஜுக்கு அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாலேஜ் வந்து இங்கே வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் கற்றுக்கிட்டு இப்போ அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதனால என்னன்னா, நமக்கு படிப்பு மட்டும் இல்லை, சுய அறிவு நமக்கு தேவைப்படுது. அப்போ நம்ம சுய அறிவு வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இப்போ என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு 19 வயசு தான் ஆகுது. 19 வயசுல ஒரு பையன் அச்சீவ் பண்ண முடியும், 18 வயசுலையும் பண்ண முடியும். 18 வயசு மேலே பையன் வந்து காலேஜ் தான் போகணும் அவசியம் இல்லை. ஒவ்வொருட அந்த அச்சீவ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா காலேஜ் போய் பண்ணலாம் இல்லை. அவங்களோட பிளான் அண்ட் ஒர்க் அண்ட் அவங்களோட நாலேஜபிள் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னாங்க.